வணக்கம் நண்பர்களே, நமது டெக் ட்ரெக் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்று நாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது தானியங்கி நுண்ணறிவு மற்றும் அதன் வகைகள் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் ஸ்மார்ட் போன் இருக்கு, ஆப் யூஸ் பண்றோம், ஆன்லைன்ல வீடியோ பார்க்கிறோம். இதுக்கு பின்னாடி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இருக்கு. வாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னென்ன வகைகள் இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல பார்க்க போறது நேரோ ஏஐ. இது ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும் செய்ய உருவாக்கப்பது. உதாரணத்துக்கு சிரி, அலெக்சா, கூகுள் அசிஸ்டன்ட் இதெல்லாம் நேரோ ஏஐ தான். நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப்ல நம்ம வீடியோ பார்க்கிறதுக்கு தகுந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் காட்டும். நேரோ ஏஐ ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும் செய்ய ப்ரோக்ராம் பண்ணி முடிகிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ இருக்கிற செயற்கை நுண்ணறிவுல இதான் ரொம்ப பிரபலம். அடுத்தது ஜெனரல் ஏஐ. இது மனிதர்களை போலவே பலவிதமான வேலைகளை செய்யும் திறனை பெற்றது. ஜெனரல் ஏஐ ரோபோட் உருவாக்குனா அது வீட்டு வேலை செய்யும், நம்ம மாதிரியே பேசும், பாட்டு பாடி என்டர்டெயின் பண்ணும். ஆனா இது இன்னும் முழுமையா உருவாக்கப்படவில்லை. ஜெனரல் ஏஐ உருவாக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா அது சாத்தியமாச்சுன்னா நம்ம வாழ்க்கையே மாறிடும். இப்போ பார்க்க போறது சூப்பர் ஏஐ. இது மனித புத்திக்கே மேலாக செயல்படும் ஒரு நுண்ணறிவு. சூப்பர் ஏஐ உருவாக்குனா அது நம்ம கற்பனைக்கும் எட்டாத வகையில அறிவாளியா இருக்கும். புது புது கண்டுபிடிப்புகள் பண்ணும், நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கும். ஆனா இது இன்னும் சினிமாவுல மட்டும்தான் சாத்தியம். சூப்பர் ஏஐ அடுத்த தலைமுறை ஆய்வுகளில தான் வரும். சாப்டர் 4, ரியாக்டிவ் மெஷின்ஸ், நினைவில் வைக்க தெரியாத இயந்திரங்கள். இப்போ பார்க்க போறது ரியாக்டிவ் மெஷின்ஸ். இது எளிய வகையான ஏஐ. 1997ல கேரி காஸ்பரோவ் ஐபிஎம்ஸ் டீப் ப்ளூ கம்ப்யூட்டர் வெண்டது நினைருக்கா? அந்த டீப் ப்ளூ ஒரு ரியாக்டிவ் மெஷின் தான். அது எதிராளி எடுக்கிற ஒவ்வொரு நகர்வுக்கும் தகுந்த மாதிரி நகர்த்தும். இந்த மாதிரி எளிய ஏஐ இயந்திரங்கள் இப்போ நிறைய இடங்களை பயன்படுது. சாப்டர் 5, லிமிடெட் மெமரி, ஓரளவுக்கு நினைவாற்றல். அடுத்து பார்க்க போறது லிமிடெட் மெமரி. இந்த ஏஐ பழைய தரவுகளை வச்சு முடிவுகளை எடுக்க முடியும். செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் ரோட்ல போற போது டிராபிக் சிக்னல்ஸ், பெடஸ்ட்ரியன்ஸ் இதையெல்லாம் கவனிச்சு சரியான முடிவுகளை எடுக்கும். இந்த மாதிரி ஏஐ இயந்திரங்கள் நிறைய துறைகள்ல பயன்படுது. மருத்துவ துறையில நோயாளிகளோ மருத்துவ ரிப்போர்ட்ஸ் பார்த்து சிகிச்சை அளிக்க லிமிடெட் மெமரி ஏஐ பயன்படுது. சாப்டர் 6, தியரி ஆஃப் மைண்ட், உணர்ச்சிகளை புரிஞ்சுக்குமா? அடுத்தது தியரி ஆஃப் மைண்ட். இது மனிதர்களோட உணர்ச்சிகளை உணர்ந்து சமூக தொடர்புகளை புரிந்து கொள்ள உதவும் ஏஐ. நம்ம முக பாவனைகளை வைச்சு நம்ம என்ன நினைக்கிறோம், எப்படி உணர்றோம்னு புரிஞ்சுக்கோம். ஆனா இது இன்னும் ஆராய்ச்சி நிலையே இருக்கு. செக். சாப்டர் 7, செல்ஃப் அவேர் ஏஐ, தன்னைத்தானே அறிந்து இயந்திரம். கடைசியா செல்ஃப் அவேர் ஏஐ. இது தன்னைத்தானே புரிந்து கொள்ளும் அதிவினமான ஏஐ. நம்ம மாதிரியே சந்தோஷப்படும், துக்கப்படும், கோபப்படும். ஆனா இது தற்சமயம் ஒரு கோட்பாடே. இது நமக்கு நன்மையா செய்யுமா இல்ல தீமையா செய்யுமா? இதெல்லாம் இன்னும் பதில் சொல்ல முடியாத கேள்விகள். செல்ஃப் அவேர் ஏஐ என்பது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உச்சக்கட்ட வளர்ச்சி. அவுட்ரோ, ஏஐ வகைகள் சுருக்கம். இதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முக்கியமான வகைகள். நேரோ ஏஐல இருந்து செல்ஃப் அவேர் ஏஐ வரை பார்த்தோம். இப்போ இருக்கிற நேரோ ஏஐ, எதிர்காலத்துல வரப்போ ஜெனரல் ஏஐ, கனவுல மட்டும் இருக்கிற சூப்பர் ஏஐ இதெல்லாம் நிஜமாகுமா? நிஜமாகிறப்போ அது நமக்கு எப்படி இருக்கும்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கோ ஷேர் பண்ணுங்க. நமது டெக் ட்ரெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் வீடியோக்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆன் செய்ய மறக்காதீங்க. நன்றி.